வீட்டில் வெட்டியாக இருக்கேன்னு வெளியில் போகலான்னு காரில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு குட்டி டேம். அங்கே குட்டி பசங்க நிறைய பேர் மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் காரை நிறுத்திட்டு பாப்பாவை அக்காட்ட கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன் ஜாலியாக. அங்கே போய் பார்த்தா ஆழமாக இருக்குமோ என்னன்னு பார்த்து பயந்துட்டே கொஞ்ச நேரம் மேலேயே நின்றுட்டு இருந்தேன். சுற்றி பார்த்தா செம்ம தண்ணி, அழகாக இருந்துச்சு. அப்புறமா நானே இறங்கி தண்ணியில் நானே ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பசங்க அங்கே ஃபுல்லாக மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். பக்கத்துலேயே அங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டும் அங்கேயே இறங்கி தான் குளிக்க போகிறேன்னு அவரே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் விளையாடணும் போல் இருந்துச்சு. பாப்பா வச்சதுனால என்னால் இறங்க முடியல. என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டாங்களே. அப்புறம் ஜாலியாக தண்ணியில் நல்லா வீடியோ எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பாருங்களேன், மீனெல்லாம் போச்சு, பெரிய பெரிய மீன். பஸ் பக்கத்துலேயே வந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் இதே போல் குழந்தை பிறந்தோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிட்டுருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். வீட்டில் வெட்டியாக இருக்கேன்னு வெளியில் போகலான்னு காரில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒரு குட்டி டேம். அங்கே குட்டி பசங்க நிறைய பேர் மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் காரை நிறுத்திட்டு பாப்பாவை அக்காட்ட கொடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேன் ஜாலியாக. அங்கே போய் பார்த்தா ஆழமாக இருக்குமோ என்னன்னு பார்த்து பயந்துட்டே கொஞ்ச நேரம் மேலேயே நின்றுட்டு இருந்தேன். சுற்றி பார்த்தா செம்ம தண்ணி, அழகாக இருந்துச்சு. அப்புறமா நானே இறங்கி தண்ணியில் நானே ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பசங்க அங்கே ஃபுல்லாக மீன் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம். பக்கத்துலேயே அங்கே பாருங்கள், என் ஹஸ்பண்டும் அங்கேயே இறங்கி தான் குளிக்க போகிறேன்னு அவரே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் விளையாடணும் போல் இருந்துச்சு. பாப்பா வச்சதுனால என்னால் இறங்க முடியல. என் ஹஸ்பண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டாங்களே. அப்புறம் ஜாலியாக தண்ணியில் நல்லா வீடியோ எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். அங்கே பாருங்களேன், மீனெல்லாம் போச்சு, பெரிய பெரிய மீன். பஸ் பக்கத்துலேயே வந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் இதே போல் குழந்தை பிறந்தோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.